உன்னை காணாததால் எனக்கு வருது நெஞ்சுவலி, உன்னை காணும்போது பெருசாகுது மணி என்ற பாடல் இணையத்தில் வைரல். பாகிஸ்தானில் எவ்வளவுதான் தண்ணீர் திண்டாட்டம் நிலவி வந்தாலும் அவர்களுக்கு தண்ணியும் இல்லை, ஒரு இல்லை என்று பிரதமர் மோடி திட்டவட்டம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபுட்டை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன ஃபுட்டுன்னே தெரியலையே. என்ன ஃபுட்டுன்னு, என்னடா அப்படி ஃபுட்டை மேக் பண்ணுறீங்க? இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிட தோணல. அதை வேற கியூவில் நின்று வாங்கி சாப்பிட்றாங்க, எப்படின்னு தான் தெரில. அது என்னன்னு தெரியுதா? வேற ஒன்றும் இல்லை, குங்குமப்பூ. குங்குமப்பூவா தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம கடையில குங்குமப்பூன்னு வாங்கி பாலில் போட்டு கையில் கொடுக்குறோமே, அது பூரா சோளத்தட்டு. அட்டா போவீங்களா டேய். குங்குமப்பூ சாப்பிட்டா பிரைட் ஆவீங்க, ஸ்கின் குழந்தைங்க க்ளோவாக இருக்கும்ன்ட்டு எல்லாம் பாலில் போட்டு கொடுப்பாங்க. அதுலேயுமாடா ஸ்கேம் பண்ணுவீங்க? அடுத்த வீடியோ பார்க்கலாம். இன்னும் என்னென்ன காத்துட்ருக்குன்னு தெரில. டேய், நம்ம சின்ன வயசுலேருந்து விரும்பி சாப்பிட்ற அந்த கோனு எப்படியாடா தயாரிக்கிறீங்க? அதை பாவிகளா, பைக் பார்ட்ஸ் தயாரிப்பாங்களா அந்த மாதிரி இருக்குது பார்த்தா. சின்ன குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் அதையும் ஒரு சின்ன பையனாக எடுக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சின்ன வயசில் எவ்வளோ சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் எங்கெங்கே தயாரித்தாங்களோ யாரும் தெரியும். 99 மிஸ்டு கால் ஃப்ரம் கார்டியாலஜிஸ்ட். எண்ணெயில் எவ்வளோவா? இப்போ எண்ணெய் போட்டா அதுவும் இல்லாமல் அதுக்குள்ள நெய் வேறு. சூப்பர்பா. இது ஒன்று மட்டும் வாங்கி சாப்பிட்டா போதும், கொலஸ்ட்ரால் எல்லாமே கன்ஃபார்ம், டெத்தும் கூடிய விரைவில் கன்ஃபார்ம். வந்துட்டாங்க ஓடு. நம்ம சின்னக்கா எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது மணி அடிச்சுட்டே இருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த பாருங்கள், ஐஸ்கிரீம் எப்படி பர்ஃபெக்டாக தயாரிக்கிறாங்கன்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுது வெளியில் எந்த ஃபுட்டுமே வாங்கி தர முடியாத நிலைமை கொண்டு போயிடுவாங்க போல், அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக மேக் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல வேலை மேக்ஸிமம் நார்த் சைடு தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஊர் சைடு எந்த நிலைமையில் இருக்கோ யாருக்கு தெரியும். Do you still give this to kid after seeing this? மாசா வராது, மாம்பழம் ஃப்ளேவர். அப்பா, விலை கம்மியாக கிடைக்கணும், மாம்பழம் ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றவங்க பாருங்கள் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். அதில் பாருங்கள், மாசா மாதிரியே ஸ்டிக்கர் வேறு ஒட்டியிருக்காங்க. அப்பா சாமி, நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அவர் சாப்பிட்டுட்டு இருப்பான் போல அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா தெரிஞ்சு காசு வாங்கி போட்டு பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இதுவே பிரச்சனை தாங்க. இந்த உள்ள கலக்கிட்டு அதை மோந்து ஒருத்தர் சாப்பிட்றதுல கொடுத்துட்டு அவன் ரசிச்சு சாப்பிட்ருக்கான் பார்த்தீங்களா? அதுதான் என்னால் தாங்க முடியல. இந்த பானிபூரியா என்ன கன்றாவது ஒன்றும் தெரில, பேர் பூரியா எதுவுமே தெரில. மவுண்டன் வியூவா? நம்ம பொட்டி கடையிலலாம் சோடா பாட்டில் வைப்பாங்கள்ல, அந்த ஃப்ளேவரு என்ன பண்ணுறாங்கன்னா வாஷ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. சரி ஓகே, அதெல்லாம் ஓகே. சரி வாஷ் பண்ணுறது கூட ஓரளவுக்கு பற்றிக்கலாம். என்னடா தண்ணி இப்படி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ பாத்ரூம்லேருந்து பிடிச்சி ஊற்றுற மாதிரி. ஃபைனலாக ஒன்று பண்ணுறாங்க பாரு, அதுதான் அல்டிமேட்டு. இது ஃபில் பண்ணுறாங்க பாரு, அந்த கேஸ் மாதிரி மிக்ஸ்அப் வேறு இட. சூப்பர்.
பர்ஃபெக்டாக வந்து கேக் மேக் பண்ணுறாங்க. ஹார்ட்டின் வேறடா. சீப்பஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 கேஜி 50 ரூபா 100 ரூபாய்க்கு தருவாங்க போல. அதான் சேல்ஸ் அதிகமாக நடக்குது. டார்க் சைட் ஆஃப் கேக் பேக்கரிஸ். அது ஒரு கேக்கு. இங்கே பாருங்க, கேக்கு அதுக்கு முன்னாடி க்ரீம் மேக் பண்ணுறது. நல்லா இட்லி மாவு மாதிரி போட்டு அரைச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே. இந்த பர்த்டேக்கு இந்த கேக் வாங்கி கொடுங்க, சூப்பராக இருக்கும். பர்த்டே செம்மையாக செலிப்ரேட் பண்ணலாம். இந்த நைட் டைம் ஃபுட்டு பர்த்டே கேக் ஆர்டர் பண்ண கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க. என்ன பண்ணுறாங்க? சரி, என்ன ஃபுட்டு பண்ணுறாங்கன்னு தெரியலையே. உப்பு மண்ணு கிண்ணு எல்லாத்தையும் தேய்ச்சினா அதை செவுத்த பாருங்க. பார்க்கும்போது இந்த பர்ஃபி மாதிரியே ஒன்று இருக்குள்ளாங்க, அந்த மாதிரி தெரியுது எனக்கு. அவ்வளோ பேக்கிங் பண்ணியாச்சு, பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. டேய், என்ன பூவில் வடை சுருங்க? ஏன்னா நம்ம சாமிக்கு வைப்போம்ல பூ, அதில் வடை சுட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா வடை பூ மாதிரி இருக்குன்னு கேட்டது தப்பாடா? பூலையே வடை சுட்டு தெரிக்கலடா. டேட் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு அருமையான வீடியோ. அதாவது இந்த கொட்டை இல்லாத டேட்ஸ் கிடச்சா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்றீங்கள, எப்படி கொட்டை எடுக்கிறாங்கிறது அதை லைவாக காட்டுறாங்க பாருங்கள். அவ்வளோதான், அப்படியே வாயிலே பிடிச்சி துப்பிட்டு வெறும் டேட்ஸ் மட்டும் வச்சுட்றாங்க. சூப்பர். ஓகே, இந்த வீடியோட ஃபைனலாக உங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு புரோட்டா வந்து செய்ய போகிறாங்க. அந்த புரோட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த விதமாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுல பன் புரோட்டா பார்த்துருப்பீங்க, மணப்பாறை பலூன் புரோட்டா பார்த்துருக்கீங்களா? இதை உங்களுக்கு என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. பலூனெல்லாம் வச்சு புரோட்டா பண்ணுறீங்க. சரி, அப்புறமா எடுத்துருவாங்க போல. அப்படியே திருப்பி போட்டுக்க. இவ்வளோ பலூனா கத்தல் பாருங்க, பலூன் அப்படியே இருக்கு. எப்படா சாப்பிடுவீங்க? தப்பாங்களா டீ? நம்ம அளவுக்கு இப்படி பண்ணுறீங்களா? வீடியோக்காக இப்போ நான் என்னால் ஒரிஜினலாகவே பலூன் வச்சு புரோட்டா சுடுறாங்கதான் தெரில. எது எப்படியோ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.